ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து இயேசுவை வாரினால் அடுப்பித்தான். போர்ச்சவர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் மேல் வைத்து சிகப்பான அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியையும் சிகப்பு அங்கியையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியன் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முள்முடி சூட்டப்படுவது அவரை குற்றம் சாட்டி நிறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது பிலாத்துவை சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்ச்சையை சொல்கிறாரு, இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்க முடியல, அதனால் நான் இவரை விடுதலை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் பரிசேயர்களும் வேதபாரகரும் அவர்கள் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி மறுபடியுமா கூக்குரல் இடுகிறார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டபடினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் கழுகும்படியாக, தேவனோடு நம்மை இணைக்கும்படியாக பாலமாக இயேசு சிலுவையில் மரித்தார். உனக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, என்ன பாவத்தில் நீ இருக்கிறாயோ, நீ மரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான், உனக்காகத்தான் இயேசு மரித்திருக்கிறார். வேறு யாருக்காகவும் மரிக்கவில்லை. இந்த இயேசு மரித்தது உனக்காக. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காகவே நான் சிலுவையில் மரித்தேன். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, அவர் குற்றமில்லை என்று சர்ச்சையை சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் சொல்லுகிறார், குற்றம் எண்ணில் குற்றம் உண்டு என்று சொல்லுகிறவன் யார் என்று கேட்கிறார். ஆனால் ஒருவனும் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. ஆம், குற்றம் இல்லாத நமக்காக அவரை குற்றவாளி ஆக்கினார். நமக்காக அவர் குற்றவாளி ஆனபடினாலே நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தின் கிருபையினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே,